Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால வெளியான சாயன வர்த்தாக்கல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் நியூஸ்ன்றது தான் அர்த்தம். இது ஒரு பக்காவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். பகுத்தறிவாளன்ற பேர்ல தமிழ்லயும் இந்த படம் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே டென்னிஸ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் லோக்கல் டிவி சேனல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பார்த்து பேசுறதுக்காக ரவின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. கொஞ்சம் காயப்பட்ட மாதிரி தான் வந்திருக்காரு. அடி பலம் போல அப்படின்ற மாதிரிலாம் டென்னிஸ் கேட்டுட்டு இருக்காரு. இந்த ரவி இருக்கார்ல ஒரு பெரிய ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப டென்னிஸ் இருக்கார்ல ரவி கிட்ட பேட்டி மாதிரிலாம் எடுத்துடுறாரு. அந்த ஃபுட்டேஜை இவரோட சேனல்ல போட்டுடுறாரு. நாளைக்கு காலையில பெரிய தாக்கம் ஏற்படலாம் அப்படின்றது டென்னிஸ்க்கு நல்லா தெரியும். இருந்தாலும் தயாரா தான் இருக்காரு. இப்ப காலையில சமயம் நியூஸ் பேப்பரை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷட்டரை ஓபன் பண்றாரு. பார்த்தா நிறைய ரவுடிங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ரெண்டு பெரிய இஷ்டத்துக்கு அவங்க அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அட்டாக்ல ரவிக்கு ரொம்ப அடிப்படுது. இவர் இருக்காரு பாத்தீங்களா ரவியை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து ரவியை காப்பாத்திட்டு இருக்காரு. இவனுங்க அடிச்சிட்டு இருக்கும் போதே போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதனால ரவுடிங் எல்லாம் ஓடிடுறாங்க. சோ போலீஸ் இவங்களை சேவ் பண்ணிட்டாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. முதல்ல டென்னிஸை பத்தி நமக்கு காட்டுறாங்க. மும்பைல இருக்க ஒரு மீடியா சேனல்ல ஒர்க் பண்ணிருப்பாரு. ரொம்ப நேர்மையா இவரோட வேலையை பார்ப்பாரு. ஒரு பெரிய விஷயத்தை வெளிக்கொண்டு வராரு. அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் அங்க இருக்க எடிட்டர் கிட்ட தராரு. அதுதான் வரும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா மறுநாள் காலையில பார்த்தா ஐபிஎல் சம்பந்தமா நியூஸை போட்டிருப்பாங்க. இதை பாக்குற இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த வேலையே வேணான்னு கிளம்பி இருப்பாரு. இவர் அப்ப என் பிசினஸை பார்த்துக்கோன்னு சொல்லியிருப்பாரு. அதை மீறி தான் இந்த விஷயத்த பண்ணுன்ற மாதிரி இவர் நினைச்சிருப்பாரு. சின்ன லெவல்ல பண்ணா கூட பரவாயில்ல, ஒரு லோக்கல் சேனல் ரன் பண்ணலான்றதுக்காக இவரே ரன் பண்ணுவாரு. அந்த சேனலே நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் விடாம இவர் நேர்மையா செயல்பட்டு இருக்காரு. எப்பவுமே விவாதம் நடக்கும் போது ஒவ்வொரு பகுதியில இருந்து ஒவ்வொருத்தங்க பேசுறதா காட்டுவாங்க பாத்தீங்களா, அதுக்கான ஏற்பாடை கூட இவரால் பண்ண முடியாது. அதனால சில ஆட்களை இவர் கைக்குள்ள வச்சுப்பாரு. அவங்களும் அந்த பகுதியில இருந்து பேசுற மாதிரி இவரே கட்டமைச்சுப்பாரு. நேர்மையா செயல்படுவாரு. காசு இல்லல்ல, அதனாலதான் இந்த மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்றாரு. எவ்வளவோ சேனல்ஸ் இருக்காங்க, அதுக்கு மத்தியில ஏன் சேனலும் என்னைக்காவது ஒரு நாள் வளரும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இங்கதான் பகுத்தறிவாளன் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நமக்கு ரவியோட கதையை காட்டுறாங்க. ரவி சின்ன பையனா இருக்கும் போது நடந்ததுல இருந்து நமக்கு காட்டுறாங்க. ரவியை பொறுத்த வரைக்கும் துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப ரவியும் அவரோட ஃப்ரெண்டா ஸ்கூலை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு அண்ணன் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தம்பிங்களா, நீங்க ரெண்டு பேர் வளர்ந்தோட இந்த கட்சியில வந்து ஜாயின் பண்ணிடணும், இந்த கட்சிக்கு தான் உங்க ஓட்டை போடணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்ட் இருக்கான்ல ஒரு ஐடியா கொடுக்குறான். சீக்கிரட்டா நீ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுடா, உன் அம்மாவும் அப்பாவும் என்ன பேசுறாங்கன்னு ரெக்கார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். விளையாட்டுக்காக தான் இப்படி பேசிக்கிறாங்க. இதனால ரவி இருக்காரு பாத்தீங்களா, பேரண்ட்ஸோட ரூம்ல ரெக்கார்டரை செட் பண்ணி வச்சிருவாரு. ரெக்கார்டான விஷயத்தெல்லாம் அப்பா பார்த்துட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் பேசியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பையன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். உன் ஆர்வம்லாம் எனக்கு புரியுது, உன் ஆர்வத்தை இதுல காட்டாத, வேற சில விஷயங்களை காட்டு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பையனுக்கு சொல்லி தராரு. இவரை பொறுத்த வரைக்கும் போட்டோகிராஃபரா தான் இருப்பாரு. ஏறக்குறைய இப்ப ரவி இருக்காரு பாத்தீங்களா, 10th தான் படிச்சிட்டு இருக்காரு. எக்ஸாம்ல எப்படி பாஸ் பண்றதுன்னு இவருக்கு தெரியல. அப்பதான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல கொஸ்டின் பேப்பரை இவருக்கு தந்துடுறாரு. அந்த ஃப்ரெண்டுக்கு எப்படியோ கிடைச்சிருக்கு போல. இவர் இருக்கார்ல மத்த பசங்களுக்கு எல்லாம் இந்த கொஸ்டின் பேப்பரை தந்துடுறாரு. இப்ப மறுநாள் எல்லாருமே எக்ஸாம்க்கான ஆன்சர் தெரிஞ்சு நல்லா எழுதிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் போலீஸுங்க இந்த இடத்துக்கு வராங்க. போலீஸுங்க இல்ல, ஆபீசர்ஸ் இந்த இடத்துக்கு வராங்க. யாரு லீக் பண்ணான்னு ஆபீசர்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு போல. கரெக்டா ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் பிளாக் பண்ணி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தான் எல்லாருக்கும் தந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு யார் தந்தா ஒழுங்கா சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம இவங்களும் தந்த நபரை போட்டு கொடுத்துடுறாங்க. அது மூலியமா இவங்க 3 பேரை மட்டும் எக்ஸாம்ல ஃபெயில் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நீங்க எக்ஸாமே எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதை பத்தி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கும். அதனால ஹீரோவால எக்ஸாமை கிளியர் பண்ணிருக்க முடியாது. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வெட்டியா வீட்டுல ஏதாவது சின்ன சின்ன வேலை எல்லாம் பாப்பாரு. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் பொருள் ரிப்பேர் பண்ற வேலை தான் பாப்பாரு. உன் அப்பா வேலையாவது பாக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அம்மா எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஹீரோ பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. ரேஷன்ல போய் நீ அரிசி எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. இவரும் அரிசி வாங்குறதுக்காக வந்துடுறாரு. அங்க இருக்க அண்ணன் இருக்காருல, இவரை பத்தி எல்லாம் கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. இன்னும் வேலை வெட்டி இல்லாம இருக்க, எப்பதான்டா வேலைக்கு போக போற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அரிசியை போடுங்க அப்படின்ற மாதிரி இவரும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோ சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணமே ஆக போகுது. நீ மட்டும் ஒழுங்கா ஒரு வேலைக்கு போயிருந்தனா அவளை கல்யாணம் பண்ணிருக்கலாம். இப்ப பாரு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. வேலைக்கு போனா எப்படி வேலைக்கு போறது, அதான் டிகிரி கூட வாங்கல, யார் எனக்கு வேலை தருவா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்படுறாரு. ஏன் என்கிட்ட கோவத்தை காட்டுற, டிகிரி கிடைக்காம இருக்கிறதுக்கு நீ தானே காரணம் அப்படின்ற மாதிரி அம்மா திட்டுறாங்க. அதே சமயம் அம்மா இப்பதான் அரிசியை செக் பண்றாங்க. அவன் நல்லா உன்னை ஏமாத்திட்டான் பாரு, 1 கிலோ குறையுது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இதனால இவருமே டென்ஷன் ஆயிடுறாரு. கோவமா அந்த கடைக்கு வந்து அந்த நபரை போட்டு அடிக்கிறாரு. இப்போ 1 கிலோ அரிசி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு.
ஹீரோவும் மாங்குன்னு எதையோ ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அம்மாவும் அப்படி என்னதாண்டா ரெடி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவரும் காஃபியை வாங்கிட்டு அம்மாவை அனுப்பி விடுறாரு. இவரோட லவ்வர் இருக்காங்கல்ல, கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண போறாங்க. அந்த கல்யாணத்துக்கு கிஃப்ட் மாதிரி தான் இவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிஃப்டோட அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இன்னும் நீ வேலைக்கு போலியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவருக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கே கடுப்பா இருக்கு. கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு இவரும் வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் கிஃப்ட் தந்தாரு பாத்தீங்களா, அதுல ஒரு பக்க செட் பண்ணி வச்சிருப்பாரு. அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியாதுல்ல. அவங்களும் கல்யாணம் பண்ண நபர்கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேக்குறாரு. லவ் பண்ண, அவன் சரியான வேஸ்ட், கொஞ்ச நாள்லயே அது தெரிஞ்சிருச்சு, அதனால தான் கழட்டி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோவை பத்தி தான் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிருது. இதெல்லாம் கேட்டது என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. இதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணதை உடச்சு போட்டுறாரு. அப்பாவோட வேலையாவது பாருன்ற மாதிரி அம்மா சொன்னாங்க பாத்தீங்களா, வேற ஆப்ஷன் இல்லாம அப்பாவோட வேலையை தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. பெருசா அந்த வேலை எல்லாம் இவருக்கு பிடிக்கல, இருந்தாலும் பாப்போன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் இவர மாதிரியே ரிஜெக்ட் ஆன ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு வேலை இருக்கு மச்சான், இது மூலியமா நிறைய காசு கிடைக்கும், அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக கிளம்பி வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன வேலை அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. அதை பத்திலாம் பொறுமையா சொல்றேன், அதுக்கு முன்னாடி உனக்கு சர்டிபிகேட் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அந்த ஃப்ரெண்டு ஏமாத்தி சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ஹீரோக்கும் ஏமாத்தி சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ணிடுறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்க போறாரு, அதுல நீயும் சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த இன்ஸ்டிடியூஷனை வச்சு இவங்க ஏமாத்துறதுக்கு தான் பிளான் போட்டிருப்பாங்க. மத்திய அரசு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது எல்லாருமே சில ஸ்கில்ல கத்துக்கணும்ன்றதுக்காக பசங்களுக்கான 70% ஃபீஸை மத்திய அரசு தந்துருவாங்க. மீதி 30 மட்டும் பசங்க தந்தா போதும். அதனால பசங்க எல்லாருமே இந்த கிளாஸ்க்கு வர விரும்புவாங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ரொம்ப சாதாரண டீச்சர்ஸ் எல்லாம் போடுவாங்க. அது மூலியமா இவங்களுக்கு காசு ரொம்ப கம்மியா தான் ஆகும். கவர்மெண்ட் கிட்ட இருந்து 70% வருது பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்க அமைக்கிடுவாங்க. இந்த பிளானுக்கு தான் ஃப்ரெண்டு ஹீரோவை கூட சேர்த்திருக்காரு. இந்த இடத்துல சீதாரான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு கூட ஹீரோ பழகுறாரு. போக போக ரெண்டு பேருமே ஒருத்தர் லவ் பண்றாங்க. இவங்க ஒழுங்கா தான் இந்த இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்றாங்களான்னு செக் பண்றதுக்காக ஆட்கள்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஆட்கள் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அதே சமயம் அந்த ஆட்களையும் கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் சின்ன வயசுல ஒரு பொலிட்டீஷியன் இவருக்கு தெரியும் பாத்தீங்களா, அவர் இப்போ ஓரளவுக்கு பொலிட்டீஷியனாவே மாறிடுறாரு. அவரையும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இவங்க கூட வச்சுக்கிறாங்க. அவருக்கு கொஞ்சம் காசு தந்து இந்த விஷயத்தெல்லாம் பத்திரமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸ் முடிச்சு பசங்களுக்கு வேலை வாங்கி தரணும், அப்பதான் அடுத்தடுத்து சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இங்க இருக்க பசங்க யாருமே ஒழுங்கா படிக்க மாட்டாங்க. சில பசங்கலாம் சேர்ந்து சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஹீரோவோட ஃப்ரெண்டு பாத்துறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, கோவப்பட்டு ஒரு பையனை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. இந்த விஷயம்லாம் ஹீரோக்கு தெரிய வருது. எதுக்காகடா பையன் மேல கைய வச்சு அப்படின்ற மாதிரி கழுத்தை பிடிக்கிறது. நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயத்தை பத்தி எல்லாம் யார்கிட்டயாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, நீயே நானு எல்லாருமே ஜெயிலுக்குள்ள தான் உட்காரணும், பசங்க கிட்ட பார்த்து நந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேலை வாய்ப்புக்காக ஸ்டால் எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்க இன்ஸ்டிடியூஷன் சார்பா ஒரு ஸ்டாலை போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் போது ஒரு நபர் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவர் பேரு குருன்னு வச்சுப்போம். குரு இருக்கார்ல, நிறைய ஸ்கில்லான ஆளுங்க எங்களுக்கு தேவை, பொண்ணுங்க தான் குறிப்பா தேவை, நீங்க அனுப்ப முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. கண்டிப்பா அனுப்புறோம், எங்க இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாருமே ஸ்கில்லானவங்க தான், உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. ரெண்டு பேருமே நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்ச இத்தனை பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு இவங்க கணக்கு காட்டணும் போல. அப்பதான் இவங்க மேற்கொண்டு இந்த விஷயத்த பண்ண முடியும். அதுக்காக தான் பசங்க எல்லாருக்கும் வேலை வாங்கி தரணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஜித்துன்ற ஒரு ஆக்டரை காட்டுறாங்க. ஒரு சீன் முடிஞ்சதும் இவரன் கேரவனுக்கு வந்துடுறாரு. அங்க வேற ஒரு டைரக்டர் கதை சொல்றதுக்காக வந்திருக்காரு. அந்த டைரக்டர் சொல்ற கதையில கமர்ஷியல் எலமெண்ட்லாம் பெருசா இல்ல. இதனால ஜித்து இருக்கார்ல, இவரு கதையில சில சீன் எல்லாம் மாத்துறாரு. இந்த சீனை இப்படி வச்சுக்கோ, இந்த சீனை அப்படி வச்சுக்கோ, அப்பதான் கெத்தா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த டைரக்டரும் சான்ஸ் கிடைச்சா போதுன்றதுக்காக சரி சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு கிளம்புறாரு. இந்த ஜித்துவும் பாண்டேன்ற ஒரு நபர்கிட்ட ஆக்டிங் கிளாஸ் போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவர்கிட்ட இருந்தே மெசேஜ் வருது, இந்த நாள் இந்த இடத்துக்கு நீ வா, நான் கிளாஸ் எடுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இத பாக்குற ஜித்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணு, நான் போனோன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல, இந்த காலேஜ்ல படிச்சு முடிச்சு வெளியே போயிடுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கு. கண்டிப்பா வேலை வாங்கி தந்துருவோம் நீங்க தானே சொன்னீங்க, இன்னும் வேலை வாங்கி தரலனா எப்படி, சீக்கிரமா வாங்கி தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமே வாங்கி தந்துருவோம் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பொலிட்டீஷியன் இங்க ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் இப்ப வேற ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னரா மாறிடுறாரு. அங்க சில உதவிலாம் தேவை, நீ வான்ற மாதிரி ஹீரோவை கூப்பிட்டு இருக்காரு. நான் போக போறேன், நீங்க ரெண்டு பேர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த கவர்னருக்கு இந்த ஊர்ல எப்படிலாம் ஏமாத்தலாம் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கு. அங்க நீ பண்ண பத்தியா, அதே மாதிரி இந்த இடத்துல சில பகுதியில பண்ணணும், அது பண்றது மூலியமா நிறைய காசு கிடைக்கும், உனக்கு கமிஷனா இவ்வளவு அமௌண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அந்த கவர்னர் இருக்காரு பாத்தீங்களா, நான் சொல்றவங்க கூட டைப் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோவா அந்த நபர் கூட டைப் பண்ணிக்கிறாரு.
இங்க நிறைய ட்ரைப்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள ஏமாத்தி தான் இந்த ஸ்கேமை பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலியமா பயங்கரமா சம்பாதிக்கலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க சின்ன லெவல்ல ஏமாத்தி இருப்பாங்க, இப்ப ஹீரோ பெரிய லெவல்ல ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்றது சித்தாராக்கு புரியுது. இதெல்லாம் வேணாம், நம்ம நிறுத்திப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஹீரோ கேட்க மாட்டாரு. அதே சமயம் சித்தாராவால அங்க தனியா ஹேண்டில் பண்ண முடியல. நீ வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு கவர்னர் இருக்காரு பாத்தீங்களா, புதுசா ஒரு வேலை சொல்லியிருப்பாரு. நான் அந்த வேலையை பண்ணோம், அதனால இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீ அந்த பகுதிக்கு போ, குரு எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பான்னு சொல்லிட்டாரு. அதாவது வேலை வேணும்னு ஒரு நபர் கேட்டார்ல, அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கவர்னர் இவரை வச்சு என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கவர்னரை பார்த்து பேசுறதுக்காக ஒரு மினிஸ்டர் வர போறாரு. அவருக்கே தெரியாம ஃபைல தூக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கவர்னர் சொல்லிட்டாரு. பாத்துக்கலான்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. அந்த மினிஸ்டரும் கவர்னரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அவர் சூட்கேஸை தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல வைக்கிறாரு. அவருக்கே தெரியாம அந்த சூட்கேஸை ஹீரோ இருக்கார்ல எடுத்துட்டு போயிடுறாரு. சித்தாரா இருக்காங்க பாத்தீங்களா, சில பெண்களை கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. குருவோட இடம் இங்கதான் இருக்கும், அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப ஹீரோவும் சூட்கேஸை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. பாஸ்வேர்டு இவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ, பாஸ்வேர்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப திரும்பி இந்த மினிஸ்டர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் போன்ல என்ன பாஸ்வேர்டு போடுறாரு அப்படின்றத கவனிக்கிறாரு. இதுதான் பாஸ்வேர்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சூட்கேஸ்ல போடுறாரு. சூட்கேஸ் ஓபன் ஆயிருது. அது மூலியமா இவங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் ஒரு காப்பி மாதிரி எடுத்துக்கிறாங்க. சித்தாராவும் வர வேண்டிய இடத்துக்கு பசங்களை கூட்டு வந்துடுறாங்க. இங்க ட்ரைனிங் மாதிரி கொடுப்போம் மேடம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. அதனால பசங்களுக்கு ஹாஸ்டல்லாம் புடிச்சு இவங்க தங்க வச்சிடுறாங்க. அதே சமயம் இப்ப ஜித்துவை நமக்கு காட்டுறாங்க. ஜித்துவா அந்த பாண்டே சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. ரூம்குள்ள வந்து கதவை சாத்துறாரு. அந்த கதவை திரும்பி இவரால் திறக்கவே முடியல. பாண்டே இருக்காரு பாத்தீங்களா, டிவி மூலியமா இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு இந்த ரூம்லயே தான் ட்ரைனிங் நடக்க போகுது, பொறுமை தான் ரொம்ப அவசியம், பொறுமையா இருந்தனா நீ ஆக்டிங்க கத்துப்ப அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. குருவே, நான் எவ்வளவு பொறுமையானாலும் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஜித்து பேசுறாரு. இப்ப பேசிட்டு இருந்த பாண்டே காலை விட்டு கட்டாயிடுறாரு. அமைதியே உட்காந்து இருக்கணும், அவ்வளவுதானே, உட்காந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜித்துவும் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல கவர்னரை காட்டுறாங்க. கவர்னரும் அந்த டேட்டாவெல்லாம் ஹீரோ கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. ஆனா ஹீரோ எக்ஸ்ட்ராவா ஒரு காப்பி வச்சிருப்பாரு. இவங்க பண்றதை பத்திலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்பதான் நாளை பின்ன பிரச்சனைனா நம்ம தப்பிக்க முடியும்னு யோசிக்கிறாரு. ஏற்கனவே இவர் கூட சேர்ந்து ஒருத்தர் வேலை பார்க்கறாருல, அவர்கிட்ட இதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதெல்லாம் தேவையில்லாம தெரிஞ்சுக்காதீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரச்சனை வந்தா சமாளிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறேன், அதனால ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவருமே ஏத்துக்கிறாரு. ஜித்து பல மணி நேரம் இந்த ரூம்குள்ளேயே இருந்திருக்காரு போல. சாப்பாடு மட்டும் கரெக்டா வந்துருது. அங்க ஒரு செயின் சாவை பாக்குறாரு. அதை வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த இடத்துல கேமரா இருக்கு. அந்த கேமராவை பார்த்த மாதிரி இவருக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் இந்த இடத்துலயே அடைஞ்சு கிடக்குறாருல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. பொண்ணுங்க எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்கல்ல, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சித்தாரா சொல்றாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி குருவை பார்த்து பேசுறாங்க. பசங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது, நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ஒரு ட்ரைனிங் கொடுப்போம், பசங்களுக்கு எதுவுமே தெரியாதா, நீங்க நல்லா தானே ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஆமா ஆமா கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் கிளம்புறாங்க. மேற்கொண்டு என்ன மாதிரியான ஸ்கேம்லாம் பண்ண போறாங்க அப்படின்றது தான் அந்த ஃபைல்ல கிடைச்சிருக்கும். அதை பத்திலாம் அந்த சிங் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோவும் ஆச்சரியமா கேட்டு வச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பொண்ணுங்களெல்லாம் இவங்க விட்டு வந்தாங்க பாத்தீங்களா, பொண்ணுங்களுக்கு சரியா வேலை பார்க்க தெரிஞ்சிருக்காது. அங்க இருக்க மேனேஜர் கிட்ட பயங்கரமா சண்டைலாம் போட்டிருப்பாங்க. மேனேஜர் கோவப்பட்டு இந்த பொண்ணுங்களெல்லாம் கூட்டு போன்ற மாதிரி குரு கிட்ட சொல்லியிருப்பாரு. இதை பத்தி தான் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. இப்ப குருவும் ரொம்ப கோவமா பேசுறாரு. நீங்க என்னதான் ட்ரைனிங் கொடுத்தீங்க, என்ன ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் இல்ல, பொண்ணுங்களுக்கு எல்லாமே தெரியும், எப்படி இந்த பிரச்சனை நடந்ததுன்னு எனக்கு தெரியல, நீ பார்த்து வேற எங்கேயாவது சேர்த்து விட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு வேற கம்பெனில சேர்க்கறதுக்கு ட்ரை பண்றேன், அப்படி இல்லைன்னா மேடம் தான் வந்து கூட்டு போய்க்கணும் அப்படின்ற மாதிரி குரு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப நமக்கு ரூம்ல இருக்க ஜித்துவை காட்டுறாங்க. ரூம்ல ஒரு கிளி மட்டும் தான் இருக்கும். முதல்ல அந்த கிளி கிட்ட எல்லாம் விளையாட செஞ்சிருப்பாரு. ஆனா போக போக அந்த கிளி கிட்ட கோவமா பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கிளியே கொடூரமா இவர் காலி பண்ணிடுறாரு. அந்த குரு இருக்கான் பாத்தீங்களா, தற்காலிகமா பொண்ணுங்களெல்லாம் ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கான். போதுமான எந்த ஒரு வசதியும் இல்ல. இப்ப ஜன்னல் வழியா அந்த பொண்ணு பாக்குறா. குரு ஒரு ஃப்ரெண்டு கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கான். இந்த பொண்ணு பாத்துட்டு இருக்காங்கல்ல, அதை கவனிக்கிறான். ஒரு மாதிரி பாக்குறான். இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இப்ப உடனே சித்தாராக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. அக்கா, இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, சீக்கிரமா கூட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறா. கவலைப்படாத, எந்த பிரச்சனையும் நான் வர விட மாட்டேன், நான் சீக்கிரமா வந்து கூட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த பொண்ணு இந்த இடத்துல ஏத்துக்கிறா. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் குரு தங்க வச்சிருக்கான் போல. இப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, குளிக்கலான்ற மாதிரி ரெஸ்ட் ரூம்க்கு வந்து குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது ஷவர்ல இருந்து தண்ணி சரியாவே வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு செக் பண்றா. அப்படி செக் பண்ணும் போது தான் சீக்ரெட் கேமரா வச்சிருக்கிறது தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நமக்கு காட்டுறாங்க. இப்ப எல்லா பொண்ணுங்களுமே வண்டியில ஏறதுக்காக வராங்க. அந்த ஒரு பொண்ணு மட்டும் மிஸ் ஆகுறா. ஏன் அவன் மட்டும் மிஸ் ஆகுறான்ற மாதிரி பொண்ணுங்க கேக்குறாங்க.
அந்த பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருச்சு, உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கறாரு. இந்த பொண்ணுங்க சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி வாங்க கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இவங்களை கூட்டு போறாரு. ஆக மொத்தத்துல குரு அந்த பொண்ணை ஏதோ பண்ணிருக்காரு, என்ன பண்ணாருன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்பதான் ஹீரோயின் கிட்ட இருந்து வந்த வாய்ஸ் நோட்டை பாக்குறாரு. எனக்கு அங்க எதுவுமே சரியா படல, ப்ளீஸ் நீ சீக்கிரமா கிளம்பி வா அப்படின்ற மாதிரிலாம் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. இந்த குரு ஏற்கனவே தங்க வச்சான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் நைட்டு நேரம் வந்துட்டு இருக்கான். வெளியே வாட்ச்மேனா இருக்க பையன் ரொம்ப பயப்படுறான். பயப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப போயிட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ எல்லாம் ஓகே தானு கேக்குறாரு. இதுல என்ன டவுட், எல்லாம் ஓகே தான், பசங்களை சீக்கிரமா சேர்த்து விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணிருப்பாரு, ரெஸ்பாண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால தான் இவருக்கு கால் பண்ணி ஹீரோ பேசியிருக்காரு. இப்ப இவர் பேசி முடிச்சுட்டு ஒரு ரூம்குள்ள வராரு. அந்த ரூம்குள்ள தான் ஹீரோயினையும் அந்த பொண்ணையும் லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஹீரோயின் மனசு கேட்காம வந்திருப்பாங்க, அப்படி ஹீரோயினை லாக் பண்ணிருக்காரு. இப்ப லாக் பண்ணவரை இவங்களை தப்பாலாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இவங்களால எதுவுமே பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சோன குருவும் இங்க இருந்து கிளம்பலான்னு வெளியே வந்துட்டு இருக்கான். பார்த்தா வாசல்ல தான் ஹீரோ உட்காந்து இருக்காரு. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிடுறாரு. இவரை பார்த்து பேசலான்றதுக்காக தான் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப குரு இருக்கான்ல, பின்வாசல் வழியா கிளம்பிடலான்னு எகிரி குதிக்கிறான். அந்த சவுண்ட் ஹீரோக்கு கேட்டுது. இவன் எதுக்காக எகிரி குதிச்சு ஓடுறான் அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி துரத்துனவரு ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாரு. எதுக்காகடா என்ன பார்த்து பயந்து ஓடுற, என்ன பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இப்ப ரெண்டு பேருக்கும் இந்த இடத்துல பயங்கரமா சண்டைலாம் ஏற்படுது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த குருவை அடிச்சு உட்கார வச்சிடுறாரு. குரு இருக்கான்ல, அவங்கள தப்பா வீடியோ எடுத்ததை பத்திலாம் சொல்றான். என் குரூப்ல எல்லாம் போட்டுட்டேன், இந்த இடத்துக்கு நிறைய பேர் பார்த்திருப்பாங்கன்ற மாதிரி கிண்டலா பேசிட்டு இருக்கான். இதை கேட்கிற ஹீரோவும் பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப பக்கத்துல வந்து இவன் மூக்குலயே ஓங்கி ஒரு குத்து வைக்கிறாரு. அவன் பிளாட் ஆயிடுறான். இப்ப இந்த இடத்துல வந்து தேடலான்ற மாதிரி தேடுறாரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேரை லாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. இவரும் கயர்லாம் கழட்டி விட்டுறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, பலார்னு ஹீரோவை அடிச்சுட்டு இங்க இருந்து கோவமா கிளம்புறாங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உடனே கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் இதே பில்டிங்ல இருக்க வேற ஒரு ஃப்ளோர்ல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக ஹீரோவும் வேகமா ஓடி வராரு. இப்ப சவுண்ட் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த ரூம் கதவை தட்டிட்டு இருக்காரு. அந்த ரூம்குள்ள தான் இந்த ஜித்து இருக்காரு போல. இப்ப ஜித்துவும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாரு. ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த கதவை ஓபன் பண்ணிடுறாரு. ஜித்துவும் வேகமா இங்க இருந்து ஓட பாக்குறாரு. சார் நாங்க ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க புரிய வைக்கிறாங்க. இவங்க தான் காப்பாத்திருக்காங்கன்னு ஜித்துக்கு புரியுது. என்னோட ஊர்ல மட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் ஆக்டர் அப்படின்றத இவங்க ரெண்டு பேருக்கு தெரியுது. அவருக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி தராங்க. அவரை ஊருக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஜித்துவும் அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணிட்டாரு. இவங்க ரெண்டு பேர் காப்பாத்தினதை பத்தியும் இவர் மாட்டிட்டு இருந்ததை பத்தியெல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப அசிஸ்டன்ட் நியூஸ்க்கு இந்த தகவல்லாம் கொடுத்துருவாரு. நியூஸ் சேனலை சேர்ந்தவங்க இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஜித்து எப்பனாலும் அவரோட ஊருக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஜித்துவை வீட்டுல விடுறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப மீடியாட்கள் இவங்க ரெண்டு பேர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இந்த இடத்துல இருக்க வேணாம், கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்புறாரு. ஹீரோ திரும்பி இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்துடுறாரு. நடந்த விஷயத்த அந்த பொண்ணு வெளியே சொன்னா பிரச்சனை இல்ல, வெளியே சொல்லாம நீங்க பிரெயின் வாஷ் பண்ணுங்கன்னு ஒரு லேடி டீச்சர் கிட்ட சொல்லியிருப்பாரு. அவங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி பாக்குறாங்க. கடைசியில அந்த பொண்ணுக்கு காசெல்லாம் தராங்க. அந்த பொண்ணு இருக்கால, நேரா ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறா. உங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறா. அப்படி கேட்டவ காசெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இங்க இருந்து கிளம்பி போறா. ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு கூடயே இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோ எதுவுமே பேச முடியாம அமைதியா நின்னுட்டு இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட சமாதானப்படுத்துறதுக்காக வராரு. ஹீரோ சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டால் தான் நிறைய தப்பு பண்ணிருப்பாரு. அதனால கோவத்துல கையை தட்டி விட்டுறாரு. என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ நிறைய தப்பு பண்ணிட்டார்ல, அதுக்கான பரிகாரத்தை தேடணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. அவங்க பண்ண ஸ்கேமுக்கான நிறைய டேட்டாலாம் இவர்கிட்ட இருக்கு பாத்தீங்களா, அந்த டேட்டாவெல்லாம் லீக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப நிறைய பரவுற மாதிரி பண்ணிடுறாரு. எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதனால அந்த கவர்னர்ல இருந்து நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. பிரச்சனை வரதுனால சம்பந்தப்பட்டவங்களை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி கவர்னர் யோசிக்கிறாரு. ஆட்களை செட் பண்ணி காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படிதான் ஹீரோ மேல அட்டாக் நடந்திருக்கும். அதே மாதிரி ஹீரோக்கு ஒரு சிங்கி ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, அவரோட கதையே முடிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோ காயப்பட்டு மறைஞ்ச மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக ஹீரோயின் வந்திருக்காங்க. இப்பதான் நீ சரியான விஷயத்த பண்ணிட்டு இருக்க, இதே விஷயத்த கண்டினியூ பண்ணு, சம்பந்தப்பட்ட எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எல்லா மீடியா சேனலும் அதிகாரிகளுக்கு தானே சப்போர்ட்டிவா இருப்பாங்க, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் டென்னிஸை பத்தி இவருக்கு தெரிய வருது. இவர் தான் சரியான ஆளு அப்படின்ற மாதிரி போன் மூலியமா அவர்கிட்ட பேசுறாரு. அவரும் ஸ்டுடியோக்கு வாங்க, நம்ம பேட்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் அதுக்கப்புறம் தான் ஸ்டுடியோக்கு வந்திருப்பாரு. இது வரைக்கும் ஆட்கள்லாம் பண்ணாங்கல்ல, அந்த ஸ்கேம் எல்லாத்த பத்தியும் புட்டு வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு. இவரே நேரடியா பேசினாதான் தாக்கம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இந்த இடத்துல பேட்டி கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. டென்னிஸும் பேட்டி எடுத்துருவாரு. அவரு சேனல்ல போடுறாரு, யூடியூப்ல போடுறாரு. இப்படிதான் ரவுடிங்க இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. ஏற்கனவே ரவிக்கு காயம் பட்டிருக்கல, அதனால டென்னிஸ் தான் சண்டை போட்டு அவரை காப்பாத்துறாரு.
போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சோன்னா ரவுடிங்கெல்லாம் ஓடிடுவாங்க. வந்த போலீஸே இவங்களை சேவ் பண்றாங்க. ஹீரோ சொன்னது மூலியமா நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் பெரிய பவர்ல இருக்கவங்கல்ல, கேஸையே இவங்க பக்கம் திருப்பி விட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால போக போக இவங்க 2 பேருக்கு நெருக்கடி வரும். ஹீரோ எங்கேயோ தலைமறைவாயிடுறாரு. இப்ப போலீஸ் டென்னிஸ் அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. கவலைப்படாம போயிட்டு வா, நான் எப்படியாவது வெளியே எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அப்பவும் அனுப்பி வைக்கிறாரு. இவருமே தைரியமா தான் ஜெயிலுக்கு வந்துடுறாரு. இப்ப ஜெயில இருக்கும் போது ஒரு கான்ஸ்டபிளும் இவர்கிட்ட போன் எடுத்துட்டு வந்து தராரு. டென்னிஸ் அப்பா தான் டென்னிஸ்க்கு போனை ஏற்பாடு பண்ணி தந்திருக்காருன்னு காட்டுறாங்க. டென்னிஸ் அப்பா இருக்காருல, உன்னை எடுக்கிறதுக்கு லேட் ஆகும் போல, அது வரைக்கும் உன் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசணும்னா பேசுன்ற மாதிரி கிண்டலா சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணை பார்க்கறதுக்காக கிராமத்துக்கு ஹீரோயின் வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் போல. அந்த பொண்ணுக்கு முடிஞ்ச அளவுக்கு காசை தரணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க ஹீரோவை எதுனாலும் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அதனால ஹீரோயோட அடையாளத்தையே மாத்திப்பாரு. இப்ப இவங்க யாருக்குமே தெரியாம வேற ஒரு பகுதியில இருந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவன் இந்த மாதிரி தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டென்னிஸ்க்கும் தெரியுது. பாண்டே இருக்கார்ல, நான் ஜித்துவை வச்சு ஒரு படம் தயாரிச்சிருக்கேன், அந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும், நீங்க எல்லாருமே பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் அந்த படத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஜித்து ரூம்ல நிறைய கஷ்டம்லாம் பட்டாரு பாத்தீங்களா, அப்ப நிறைய பேசியிருப்பாரு. அந்த முக்கியமான சில சீனை மட்டும் கட் பண்ணி இவர் படம் மாதிரி மாத்திருப்பாரு. அதாவது வெள்ளித்திரையில பிரகாஷ் ராஜை வச்சு படம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் மாத்திருக்காரு. இதை பாக்குற ஆட்கள் இருக்காங்கல்ல, ஜித்துவோட ஆக்டிங் இதுல சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டி பேசிட்டு போறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.